என்னோட நேம் சூரியஸ்ரீ. நான் நடிகர் சித்தப்பு சரவணன் பையன். படிக்கிறப்பவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி லவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா துறை அது இதுன்னு போயிட்டு நான் கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டாக நான் என்னோட தொழில் ஆரம்பிச்சிருந்தேன். நான் தனியாக ஆஃபீஸ் வச்சு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்னால் கப்பல்லேருந்து வந்தது எல்லாமே கிளியர் பண்ணுற வேலை என்னோட வேலையாக இருந்தது. அப்போது என்னோடய ஆஃபீஸு தனியாக இருக்கும். எங்கேயில் 35 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க சினிமா தொழிலுன்னு சொல்லிட்டு போய் கடைசியாக 98ல் ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டாங்க. சினிமா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்க வீட்டில் கூட எதுவுமே சப்போர்ட் கிடையாது. இவங்களுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணி நான் தான் வளர்த்து டெய்லி காசு கொடுத்து எல்லாம் பண்ணி நான் இந்த பருத்தி வீரன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். 2003 தான் என்னை சட்டப்பூர்வமாக இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அவங்கள காப்பாற்றினது எல்லாமே நான் தான். 2009 வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. 2009 வரைக்கும் காப்பாற்றினது நான் தான். ஆனால் எனக்கு குழந்தை இல்லை. திடீர்னு ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2வது திருமணம் மாதிரி பண்ணிக்கிட்டு கொண்டு எனக்கு ஆப்போசிட்டாக வச்சுருக்காங்க. இந்த கொடுமை என்னால் தாங்க முடியல. கதவை எட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே கதவு திறந்தால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிசி கேமராலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதையும் வேண்டான்னு சொல்லிட்டு நேற்று அந்த சிசிடிவி கேமராவே எடுத்துட்டாங்க. அந்த கேமரா எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நேற்று நைட்டே கிளம்பி எனக்கு வந்ததுலேருந்து நான் இன்னும் வீட்டுக்கு போகல. இங்கே தான் இருக்கேன். வீட்டுக்கு போனால் பிரச்சனை தானே. பயங்கரமாக என்ன பண்ணாலும் தெரியாது, சாவடிச்ச கூட தெரியாது. 2 வீடு தான் இருக்குது. நானும் அவங்க ஆப்போசிட்டில் தான் இருக்கோம். அதனால் எப்படி நான் போகிறதுன்னு தெரியல. என்னோடய சிசிடிவி கேமரா எதுக்கு எடுக்கணும்? அவங்களும் கேமரா மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் அது என் பொது இடம் இல்லை, இது என்னோடய வீடுன்றவங்க. ஒய்ஃபாக எனக்கு இன்னும் அது மேலே இது இருக்குது. இன்னும் போகலை. எனக்கு டைவர்ஸே கொடுக்கல. இன்னும் டைவர்ஸ் ஆகாதப்போ நான் ஒய்ஃப் தான். ஒய்ஃபுக்கு ரைட்ஸ் இருக்குது. என்னோடய ரைட்ஸுக்கு இது பண்ணுறதுக்கு இவங்க யாரும் கிடையாது. என்ன பண்ணணும்? எனக்கு பாதுகாப்பு வேணும். என்ன நடந்தாலும் இவங்களால தான். முதலமைச்சர் இதுக்கு கூட கொண்டு போகலான்னு நான் இருக்கேன். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை பண்ண பிறகு இன்னும் நான் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இப்போ வர மாட்டேங்குது. என்ன ஒரு ஹஸ்பண்டாக என்னை காப்பாற்ற முடியலன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது விட்டுட்டு இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறது தகாத வார்த்தைகள் பேசுறதுல தப்பு.